ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கலாமா? சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. உங்க ஒரிஜினல் பேர் தான் என்ன? எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ராகுல், திவ்யோட உங்க அபிராமியோட. எஸ்பெஷலி எங்க ஹஸ்பண்ட் வந்து அவர் கேமராக்கு முன்னாடி வரதுக்கே ரொம்ப கஷ்டம். அவர் நேத்திக்குலாம் திட்டிட்டாரு மேம் எங்களை. கொஞ்ச நாள் வேணா படங்கள் ஏதாவது பண்ணாம இருக்கலாம், பட் அது ஒரு கம்பேக்னு சொல்றதை விட always an artist. Bubble Paints மற்றும் Attica Gold Company Black Sheep Cine Awards 2025. Title sponsors Bubble Paints, நம்ம வீட்டோட EB bill கம்மி பண்ணும், மற்றும் Attica Gold Company, German technology உடன் இந்தியாவின் #1 gold buying company. Presented by Ramraj Mrithu Travels மற்றும் தங்கமயில் Jewelry. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Co-presented by Healthy Grocer பெருங்காயம். Healthy Grocer பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. Supported by AJ Cinemas. Powered by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடன்மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் ஆர்டி லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்ப்ளேஸ். அடுத்த முக்கியமான விருது அண்ட் இந்த விருதினை கொடுக்க போறவர் ரொம்ப 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 முக்கியமானவர் தம்பி. அவர் வந்து இயக்குனராகவும் சரி நடிகராகவும் சரி நமக்கு வந்து எக்கச்சக்கமான நல்ல படைப்புகளையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ்களையும் கொடுத்த ஒரு லெஜண்ட். அவர் தான் இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். இட்ஸ் டைம் டு வெல்கம் தி லெஜெண்டரி டைரக்டர் சந்தான பாரதி சார் அவர்கள் ஆன் டு தி ஸ்டேஜ் ஆஃப் பிளாக் ஷீப் சினி அவார்ட்ஸ் 2025. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்ம இந்த அவார்ட் ரொம்ப முக்கியமான அவார்டு. சார் ப்ரெசென்ட் பண்ணுறதுல இன்னொரு செம்ம கனெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன கனெக்ட்ன்றதை பார்த்துருவோம். ஏவியில் பார்த்துருவோம். குணா படம் கொடுத்த தாக்கத்தினால் தன் பெயரை அபிராமி என்று மாற்றிக்கொண்ட நடிகை சின்னத்திரை தொகுப்பாளராக தனது பயணத்தை ஆரம்பித்து தென்னிந்திய சினிமாவில் பல ஹிட் படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இன்றும் கலக்கிக் கொண்டிருக்கிறார். ஒரையே அடித்து ஓடவிடும் விரும்பாண்டியான் என்னை கட்டுப்படும் ஒரே அன்னலட்சுமி. அதுவும் அவங்க காலமாட்ட பிடிச்ச ஸ்டைலா வருகையில் ஒருவித சுவாக நம்மளால் உணர முடியாது. அந்த கதாபாத்திரத்துக்கென்றே அளவெடுத்தார் போல் அமைந்தார். கரையானுக்கு ரக்கம் முளைச்சா பறந்து பறந்தே செத்துருமா, அதான் நீ. என்னுடைய இன்னொரு நண்பரான பிரபுவுடன் நடித்து மிடில் கிளாஸ் மாதவன் படத்தின் மூலம் எவ்விதம் ஆர்வமின்றி கியூட்டாக நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடிக்க தொடங்கினார். வீட்டில் தான் ஒரே கூட்டமா இருக்கே. கூட்டல்னா ஓகே. சரத்குமாருடன் ஜோடி சேர்ந்து சமுத்திரம் என்னும் படத்தின் பின்பு இவரை போல பெண் தேடி பெருங்கூட்டம் ஒன்று அலைந்தது. என் படம் விருபாண்டிக்கு பிறகு ஒன்றல்ல இரண்டல்ல 10 வருட காலம் பிரேக் எடுத்துக்கொண்டு ரசிகர்களின் ஒருவித டிப்ரெஷனுக்குள் ஆழ்த்தினார். அன்னலட்சுமி தான் செத்து போயிட்டாலே, எப்படி பண்ண முடியும்? 2015 சிறப்பு தோற்றத்தின் மூலம் சிறப்பான ரீஎன்ட்ரி 36 வயது படத்தின் மூலம் கொடுத்தார். ஒரு பொண்ணு எதை செய்யலான்னு 5 இருக்கு, இதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. சமீபத்தில் மாறா, நித்தம் ஒரு வானம், சுல்தானில் தொடங்கி மகாராஜா, வேட்டையன் என நடித்து கலைக்கு வருகிறார். கலைக்கும் கலைஞருக்கும் பிரேக்கை கிடையாது என்பதற்கு உதாரணமான என்னுடைய அன்னலட்சுமி அவர்களுக்கு ரேடியன்ட் ரிட்டன் ஆஃப் தமிழ் சினிமா விருது வழங்கி வரவேற்கிறது. ரேடியன்ட் ரிட்டன் ஆஃப் தமிழ் சினிமா அபிராமி அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. நிறைய படங்கள் மூலமா தொடர்ந்து நம்மளை மகிழ்ச்சிட்டு இருக்காங்க கடந்த 2 வருடங்களாக அபிராமி. இந்த பெயர் அபிராமி அப்படின்ற பெயர் திவ்யா அவர்கள் அபிராமி ஆனதுக்கு காரணமே சந்தான பாரதி சார் அவர்களுடைய படம் தான். எஸ், குட் ஈவினிங் எவ்ரிபடி. என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு பிளாக் ஷீப் நிறுவனத்திற்கு எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிளாக் ஷீப் ஆரம்பிக்கும் போது முதல் இதுக்கு நான் ஒரு படம் பண்ணதே நம்ம தான் நினைக்கிறேன். வடிவேலு சார் நானும். எஸ் சார். ஸோ அதனால் பிளாக் ஷீப் எனக்கு அப்போ இருந்து தொடர்பு. அரவிந்தும் இவரும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பழக்கமானவங்க. அவங்க கூப்பிட்டது நான் தான் வந்தேன். நான் அபிராமிக்கு அவார்டு கொடுக்குன்னு சொன்னவொடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு புரியல எதுக்கு. நான் அப்புறம் தான் சொன்னாங்க, சார் உங்கள் குணம் பார்த்து தான் அவங்களுக்கு பேரே வச்சாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு பொண்ணு மாதிரி அவ.
தேங்க்யூ அண்ணா. ஏன்னா இது நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா என் படத்தை பார்த்து ஒரு பொண்ணு பேர் வச்சு அவள் இப்போ அந்த இப்போ சினிமா துறையில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய ஹீரோயினாக நல்ல ஒரு இதில் இருக்கிறது வந்து எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட டிவி ப்ரோக்ராம்லாம் நானும் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுல நல்லா பாட்டு பாடுறாங்க. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது தேர்ந்தெடுத்து கொடுத்த பிளாக்ஷிப் நிறுவனத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. தேங்க்யூ சார். வேர்ட்ஸ் ஃப்ரம் தி லெஜெண்ட் அதோட உங்களுக்காக. தேங்க்யூ சார். தேங்க்யூ உங்கள் கையிலேருந்து வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், விருமாண்டி ஷூட்டிங் போது கமல் சார் ஆக்ஷன் சொன்னதை விட சார் தான் ஆக்ஷன் எனக்கு சொல்லியிருக்காரு. என்னோட ஐ திங்க் விருமாண்டியில் ஃபர்ஸ்ட் ஷாட் முதல் கொண்டு சார் தான் ஆக்ஷன் சொல்லியிருக்காரு. ஐ எம் த கோ டைரக்டர் ஃபார் தட் ஃபிலிம். அதனால் கமல் சார் வந்து ஏன்னா அவர் டைரக்டர் ப்ளஸ் ஆக்டிங்கிறதுனால அவர் அந்த இதில் தான் இருப்பார். ஸோ நான் ஐ ஹேவ் டு கண்ட்ரோல் த இது. அதான் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிஜமாலும் தான் சார் அந்த படம் பார்த்து தான் எனக்கு அந்த அபிராமிங்கிற பேர் மேலே அவ்வளோ ஒரு காதல், அந்த கேரக்டர் மேலே அவ்வளோ ஒரு காதல். ஒரு ஷோ ஆங்கரிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன பேர் வேறு ஏதாவது மாற்றுற மாதிரி ஐடியா இருக்கான்னு சொன்ன நான் யோசிக்க கூட இல்லை, பட்டுன்னு சொல்லிட்டேன் அபிராமின்னு சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த பேர் ஒரு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கலாமா? சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள். உங்கள் ஒரிஜினல் பேர் தான் என்ன? திவ்யா. ஓ ஓகே திவ்யா. ரொம்ப நன்றி சார், நீங்கள் இந்த விருதை வழங்கி கௌரவித்ததற்கு நன்றி. சின்ன கேப் கிடைச்சா கூட டிஜே சாம் ஸ்கோர் பண்ணுவாப்ல மேம், அப்படி தான் இது. ஸோ அபிராமி மேம், ரேடியன்ட் ரிட்டர்ன் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்ற விருதோடு நிற்கிறீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மொமெண்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், ஒரு சின்ன மெமரி ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். தயாராக இருக்கீங்களா? கண்டிப்பா. ஏவி. எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ராகுல், திவ்யாவோட உங்க அபிராமியோட ஹஸ்பண்ட். ஐ ஹவ் நோன் திவ்யா சின்ஸ் ஹை ஸ்கூல், மோர் தென் 25 years. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப இஷ்டமான விஷயம் is how natural her art and performances are. நல்லா பாடுவா, நேச்சுரலா ஆக்டிங் பண்ணுவா, செம்மையா குக்கிங் பண்ணுவா, 6 languages பேசுவா. ഞാൻ ഈ വീഡിയോ ഉണ്ടാക്കാൻ 7 takes and 2 hours എടുത്തു. She would have done it in 2 minutes and 1 take. That's how good she is. Divya, you have come this far because of your hard work and passion. So thank you Black Sheep for recognizing her achievements and talents. Divya, congratulations. You really deserve this award. I will always be there to support you. Love you. Hi Divya. திவ்யான்னு கூப்பிட்டா உங்கள் ஃபேன்ஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்களா தெரியல. உங்களுக்கெல்லாம் அபிராமி, எனக்கு வந்து திவ்யா. அபிராமியாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. பட் ஆனால் யூ பிகம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் த லாஸ்ட் 2 years. ஐ திங்க் யூ டூயிங் அன் அமேசிங் ஜாப். அதாவது கம்பேக்னு ஒரு டேர்ம் நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் உன்னோட கெரியரில் இந்த லாஸ்ட் இயர் வாஸ் ட்ரூலி அ கம்பேக் பிகாஸ் இன் ஸ்பைட் ஆஃப் டூயிங் ரியாலிட்டி ஷோ நம்ம ஹீரோஸி சரிகமா பார்த்து நம்ம 2 பேர் சேர்ந்து ஜட்ஜாக இருந்தோம். அதுலேயும் அவ்வளோ பிஸியாக இருந்துட்டு அட் த சேம் டைம் ஒரே வருஷத்தில் யூ டன் 12 movies. அதுவும் என்ன யூ டன் வித் சூப்பர் ஸ்டாரோட பண்ணியாச்சு, கமல் சாரோட பண்ணிகிட்ருக்கீங்க, அண்ட் ஆல்மோஸ்ட் நேர் தான் பிரபுதேவா சாரோட பண்ணிகிட்ருக்கீங்க. பண்ணாத ஆளே கிடையாது அந்த மாதிரி. யூ ஹேட் 12 movies as a comeback. I think that's an amazing achievement and I'm extremely proud of you. Hi Bima, நான் தான் வந்து மேங்கோ பேசுறேன். நீங்க மட்டும் தான் டிவி ஸ்கிரீன்ல வருவீங்களா? நானும் வருவேன். எப்படி சர்ப்ரைஸ்? இன்னைக்கு நீங்க பிளாக் ஷீப் அவார்ட் வாங்க போறீங்கன்னு தெரியும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாவும் பெருமையாவும் இருக்கு. You deserve it ma. எனக்கும் நீங்க அப்பப்ப என்கிட்ட கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறதெல்லாம் பிடிக்கும். எனக்கு ஒரு சின்ன ஆசைமா, நீங்க நடிக்கிற படத்துல நானும் உங்க கூட சேர்ந்து நடிக்கிறேன். ஏன்னா அப்பவாச்சும் நான் உங்க கூட இருப்பேன்ல. எப்பமா நீங்க வருவ? நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். சரி இருக்கட்டும், பரவாயில்ல, எனக்கு இது பழகி போச்சு. சென்னையில இருந்து வரும்போது எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வா, அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். I miss you so much அபிமான். சீக்கிரமா வந்துருங்க. Love you அபிமான். Bye. ஸ்வீட்டாக இருந்தது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எஸ்பெஷலி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவர் கேமராக்கு முன்னாடி வரதுக்கே ரொம்ப கஷ்டம். அவர் நேத்திக்கெல்லாம் திட்டிட்டாரு மேம் எங்களை. நான் தான் முடியாதுங்கிறேன், அப்புறம் மறுபடியும் கேட்குறீங்க. நாங்கள் தான் திருப்பி கேட்குறோமே, கொடுக்கலாம்ல அப்படின்னு. அதுவும் தமிழ்லாம் வேற பேசியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் ஷீப் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கும். ஏன்னா பிளாக் ஷீப் குடும்பத்தோட எனக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம். உங்கள் படத்தில் நான் நடிச்சிருக்கேன், உங்கள் க்ரோத்தை நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்கு. அண்ட் ஒரு நடிகைக்கு கம்பேக்குன்னு சொல்கிறது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காத டேர்ம். ஏன்னா ஒன்ஸ் அன் ஆர்டிஸ்ட், ஒன்ஸ் அன் ஆக்டர், ஆல்வேஸ் அன் ஆக்டர். கொஞ்ச நாள் வேணால் படங்கள் ஏதாவது பண்ணாமல் இருக்கலாம், பட் அது ஒரு கம்பேக்குன்னு சொல்கிறத விட
ஆல்வேஸ் அன் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். இப்போ ஐ எம் 41 years old. என்னோட இந்த வயசுலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் வருதுன்னா இது என்னோட மட்டும் வெற்றி இல்லை, இது தமிழ் திரையுலகோட வெற்றி. நல்ல கேரக்டர்ஸ் எழுதப்படுது இன்னைக்கு, இன்னமும் நல்ல ரோல்ஸ் எனக்கு என்ன தேடி வருதுன்னா அது ஐ திங்க் அதிர்ஷ்டம், டெஃபினெட்லி உழைப்பு, ரசிகர்கள்கிட்டேருந்து இருக்கிற அன்பு அண்ட் என்னோடய ஃபேமிலிக்கிட்டேருந்து இருக்கிற சப்போர்ட். இந்த 4 விஷயங்கள் இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே நிற்க முடியாது. அண்ட் ஒரு சின்ன விஷயம் நான் பண்ணிக்கலாமா? நான் வந்து ஐ திங்க் 2000 வானவில்ங்கிற படத்தில் தமிழ் அதில் அறிமுகமானேன். அது முடித்து ஒரு படம் முடித்ததுலேருந்து என் கூட என்னோட மேக்கப் மேனாக, என்னோட அண்ணனா, எல்லா படத்துலேயும் என் கூட இருந்த பிரசாத், என்னோட அண்ணா, என்னோட மேக்கப் மேன் இங்கே இருக்காரு. அவரையும் மேடியில் கூப்பிட்டுக்கலாமா? ஏன்னா என்னோட கரியரோட காலை அளவு தான் அவரோடையும். எங்கே போனாலும் அம்மா அப்பா செட்டில் இல்லைனாலும் என்னை கண்ணில் வச்சு பார்த்துப்பாரு. ஸோ ஐ வாண்ட் ஹிம் ஆல்சோ டு ஷேர் திஸ். பிரசாந்த் அண்ணன் அவர்கள். அவ்வளோதான், வேறு எது சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் இவ்வளோ விருதுகள் காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சிங்களாமே, எவ்வளோ விருதுகள், எவ்வளோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனே இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டமாக ஆக்கினீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட் டு பிளாக் ஷீப். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப 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 சந்தோஷம். ஆல்சோ இன்னொரு விஷயம், இன்னமும் என்னை நம்பி எனக்கு நல்ல ரோல்ஸ் கொடுத்துட்ருக்கிற டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இன்னமும் என்னை ஸ்க்ரீனில் பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இப்படிலாம் சொல்லாதீங்க மேம். அபிராமி என்றாலே அன்பு, அப்படி தான். அபிராமி தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் அபிராமி மேம். ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்டை எங்களுக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.